வாங்க USA தமிழ் இனிது சேனலில் இந்த பதிவில் தோக்லா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல காரசாரமாக தோக்லா எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பாரம்பரியமான டோக்லா செய்கிறது மாவு அரைச்சி செய்கிறது. இது என்னோட குஜராத்தி தோழி ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இப்படி தான் செய்வாங்கன்ட்டு அந்த செய்முறையை சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி USA தமிழ் இனிது சேனலில் பகிர்ந்துக்கிறோம். இதுக்கு 2 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சிடணும் இந்த டோக்லாக்கு. அதுக்கப்புறம் 1 கப்பு இதில் 1 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு அது எடுத்து வச்சிடணும். இந்த ரெண்டுத்தையும் பச்சரிசி கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அலசிட்டு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போ நல்லா அலசிட்டு ஊற வைக்கலாம். நல்லா அரிசியும் பருப்பும் கலைஞ்சிட்டு பாருங்கள், தண்ணி மேலே நிறைய முழுகிற அளவுக்கு விட்டு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வரை ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து மாவு அரைக்கணும். பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், நல்லா 6 மணி நேரம் ஊறி இருக்கு இந்த அரிசியும் கடலைப்பருப்பும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு இந்த அரிசியும் கடலைப்பருப்பையும் ஊறினதை அரைச்சிட்டு வந்துடணும். மாவு டோக்லா மாவு பாருங்கள், நல்லா ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே இட்லி மாவு மாதிரி பொங்கி இருக்கு இந்த இதில். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 2 பூண்டு இதை சேர்த்து அரைச்சி இதை மாவில் கலந்துக்கணும். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதை விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட கலந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே உப்பு நம்ம மாவை அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி புளிக்க வச்சுட்டோம். அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம், மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம். இது எல்லாம் சேர்த்து கலக்கிடலாம். இப்போ இந்த மாவு கலவையோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரே ஒரு மெதுவாக இப்படி சேர்த்து விடணும், மடித்து விடணும். வேகமாக கிளறக்கூடாது. அப்போ தான் அது பொங்கி நல்ல ஒரு பபிள் மாதிரி வரும். பாருங்கள், லேசாக அது அப்படியே பொங்குது. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அடித்து கிளறக்கூடாது. எல்லா இடத்துக்கும் வர மாதிரி லேசாக அப்படி மடித்து விட்டுட்டோம்னா போகிறோம். பாருங்கள், அப்படியே பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி இதுதான் இந்த டோக்லாவை சாஃப்டாக நல்லா மெத்துன்ட்டு வைக்கும். அதனால் இப்போது அப்படியே லேசாக ஒரே பக்கம் ஒரே திசையில் இப்படி கிளறி விடணும். மாவு பாருங்கள், நல்ல பபிள்ஸோடு நல்லாயிருக்கு. இப்போது இதை ஒரு டோக்லா தட்டு இருந்ததுன்னா டோக்லா தட்டில் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்ல எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் இந்த மாவை இப்படி ஊற்றிடலாம். பாதி ஊற்றினா போதும், தட்டு நிறைய ஊற்றக்கூடாது. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் சின்ன சின்னதாக 3 கிண்ணத்தை கவுத்துட்டு அது மேலே இதை அழகாக இப்படி எடுத்து வச்சிடணும். இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாவு கலவையில் லேசாக கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் அது அங்கங்கே தூவி விட்டுடலாம். இப்போ தட்டில் வச்சதுக்கப்புறம் லேசாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி தூவி விட்டுடலாம். மேலவே கொஞ்சம் சீரகத்தை பரவலாக இந்த மாவு கலவையில் தூவி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு குச்சியை விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வருது. வெந்துருச்சு. ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நம்மளோட டோக்லா நல்லா வெந்துருச்சு. பாரம்பரிய குஜராத்திய டோக்லா. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு
ஆற வைக்கலாம். டோக்லா நல்லா ஆறிடுச்சு. சுற்றி எண்ணெய் தடவி தட்டில் எல்லாம் வச்சுருக்கிறதுனால இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்துடலாம். பாருங்கள், நல்ல அழகாக வந்துருச்சு. எடுத்துட்டோம். இப்போ இதை அழகாக துண்டு பண்ணி சின்ன சின்ன மைசூர் பாக்கெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா 2 ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் எள்ளு ஒரு ஸ்பூன், கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி எள்ளு சேர்த்துடணும். எள்ளு நல்லா வறுபடணும் அந்த எண்ணெயிலேயே. எள்ளு கடுகு எல்லாம் இப்போ வெடிக்குது. அது கூட கடுகு எள்ளு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டோம். தாளிச்சதை இப்போ டோக்லா மேலே கொட்டிடணும். எல்லா இடத்துக்கும் வரா மாதிரி பரவலாக சீராக கொட்டிடணும். பாருங்க, நம்மளோட பாரம்பரியமான காரசாரமான குஜராத்திய டோக்லா தயாராகிடுச்சு. மேலே தாளித்து எல்லாம் கொட்டிட்டோம். பாருங்கள், அப்படியே நல்லா மெத்துன்னு இருக்குது. இது கூட தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிடலாம், தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா கொத்தமல்லி சட்னியும் நல்லாயிருக்கும். வழக்கமாக இன்ஸ்டன்ட் டோக்லாவில் கடலை மாவு பயன்படுத்தி செய்வாங்க. நம்ம இந்த டோக்லாவுக்கு நல்ல கடலை பருப்பை ஊற வச்சு அரிசியோடு சேர்த்து இட்லி மாவு மாதிரி அரைச்சி அதை புளிக்க வச்சு அது கூட பேக்கிங் சோடா கலந்து செஞ்சுருக்கோம். நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இந்த பாரம்பரியமான குஜராத்திய உணவு ரெசிபியை உங்களோட நண்பர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரோடும் பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.